ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு முட்டை கிரேவி. இது ரொம்ப வறுத்த முட்டை கிரேவி. இது வந்து நம்மளுக்கு சோறுக்காகட்டும் ரொம்ப டிஃபன் ஐட்டத்துக்குலாம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா அதில் கடுகும் வெந்தயம் உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கிறேன். கரம் மசாலாலாம் இதில் இப்போ போட வேண்டாம். வெந்தயம் போட்டு தாளித்து பாருங்கள், முட்டை குழம்புக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்கும். தாளிப்புகள் போட்டுஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயத்துலேயே 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி, வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் இது மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வத்தல் பொடி போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ காரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்தவாறு போட்டுக்கோங்க. இதுக்கு மசாலாக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில். அதில் மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு, கல்பாசி, ஒரு சின்ன துண்டு ஸ்டார் அனீஸ், அப்புறமா கிராம்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க. கரியாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா அதில் ஒரு அரை முறி தேங்காய், நீங்கள் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க, நான் கம்மியாக போட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் அரை முறி தேங்காய் போட்டிருக்கிறேன், தேங்காய் துருவல். அதில் இஞ்சி, பூண்டு, அப்புறம் மஞ்சளும் துண்டாக போட்டிருக்கிறேன், பச்சை மஞ்சள். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் பொடியாக இருந்தால் கடைசி போடுங்க, மஞ்சள் பொடி வந்து கடைசியாக போட்டுக்கலாம். தக்காளி 2 பெரிய தக்காளி நம்ம வந்து மசாலா அரைக்கிறோம்ல இதில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதக்கிறதுக்கு தக்காளி யூஸ் பண்ணல, இதில் போட்டு எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சு இதை மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வத்தல் மட்டும்தான் பொடி போட்டிருக்கிறோம், மற்றபடி எல்லாமே வறுத்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வத்தல் பொடிலாம் போட்டிருக்கோம் வதங்கிட்டுருக்குல, அதோடு சேர்த்து மசாலா பொடி நல்லா இதை மாதிரி நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக விட வேண்டாம், நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மசாலா கலந்து தண்ணி உள்ள ஊற்றி இதை மாதிரி கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையில் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கீரல் விட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம முட்டையை போடுறப்போ அப்போ தான் வெடிக்காது, இல்லைனா சம்டைம் வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. முட்டையும் போட்டு அதில் கொஞ்சம் வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மசாலா பொடிலாம் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க முட்டையை. அப்போ தான் நம்மளுக்கு மசாலாலாம் சேர்ந்து அதுலேயும் கொஞ்சம் பிடிக்கும். குழம்பு நல்லா ஒரு டைமில் கொதித்து வருது, ஒரு சைடில் கொதித்து அது எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் மசாலாலாம் சேர்ந்து. அந்த டைமில் நம்ம மசாலாலாம் போட்டு ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே போட்டுக்கோங்க. குழம்புல மசாலா முட்டையில் இருக்கிற மசாலாலாம் சேர்ந்து சூப்பராக அருமையாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரப்போ ஒரு சூப்பரான ஒரு முட்டை கிரேவி இதே மாதிரி தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.